இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஒரு ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஆண்டவர் நல்லவர். எனவே ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையினால வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த புதிய நாளை, இந்த திங்கட்கிழமை தொடங்குகிற வேளையில அவர் வல்லமையோடு, அவர் கிருபையோடு, அவர் கிருபையால் நாம் இன்னும் சாட்சியமாய் நிற்போம் என்ற மனநிலையோடு நாளை தொடங்குவோம். ஆண்டவரை துதிப்போம் நண்பர்களே. ஆண்டவரை பார்த்து அப்பாவை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரை மீண்டுமா இந்த புதிய நாளுக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனையில முழுமையாய் அர்ப்பணிகள் அன்பர்கள். வல்லமையான இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இயேசு சாமியின் கிருபையை நாள் முழுவதும் நாம் அறுவடை செய்யும்படியால், கிருபையால் வாழும்படியால் அனைவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு அழைக்கின்றேன். இன்றைக்கு மைய சிந்தனை, நம்பிக்கையிலே உறுதி அடைகிற பொழுது நாம் வாழ்வோம். வாழ்க்கையில வெற்றி என்பது அவர் தருவதுதாங்க. அவர் நினைச்சிட்டாருன்னா இன்றைக்கே நம்ம வாழ்க்கை மாறிவிடும். அவர் முடிவு எடுத்து விட்டார் என்றால் அது நிச்சயமாய் நமக்கு நடக்கும். எனவே முடிவு எடுக்கிற கடவுள் இங்க இருக்கிற பொழுது, தருகின்ற கடவுள் இங்க இருக்கிற பொழுது அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை யோசிக்க ஒரு நாளாக இந்த நாளை பார்க்கிறேன். நம்பிக்கையில உறுதியா இருக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 38 42 வரை உள்ள இறை வார்த்தையில இயேசுவிடம் அடையாளம் கேட்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, நம்ம ஒன்று ஜெபித்து விடுவோம், ஆண்டவரே அது நடக்குமான்ற சந்தேகத்தோட வெளியில போவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், ஆனாலுமே நமக்குள்ளே ஒரு சந்தேகம், இது நடக்குமா நடக்காதா, அந்த ஐயமற்ற நிலை, அந்த ஐயத்தை தவிர்த்து அவருடைய ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் வல்லமையிலே வாழ்வோம் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நற்செய்தியில அவர்கள் ஐயத்தோடு பார்க்கிறார்கள், எனவே அவர்களை ஆண்டவர் சாடுகிறார். இன்றைக்கு கூட நம்ம நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை என்றால் எபேசியர் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நான் ஒன்று உறுதியா சொல்லுவேன் இல்லைங்களா, அதுதான் நம்பிக்கை. உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்காக ரொம்ப நாளா நீங்க டிவி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சு, உங்க அப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு. ஒரு நாள் உங்க வீட்டுக்காக டிவி கடையில வாங்கிட்டு இருக்க, நீங்க கடை வாசல்ல இருந்து பாக்குறீங்க. அப்ப வீட்டுக்கு ஓடி வந்து என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய தம்பி தங்கையிடம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா டிவி வாங்கிட்டாரு, அப்பா டிவி கொண்டு வந்துட்டு இருக்காரு, நீங்க நம்ம வீட்டுக்கு டிவி வரப்போகுது. மத்த நாள் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? டிவி அப்பா வாங்கிட்டு வருவாரா? டிவி நமக்கு கிடைக்குமா? ஒரு உறுதியற்ற நிலை. உறுதி என்பது என்னன்னா, கிடைக்கும் என்ற மனநிலையோடு பேசுவது. விசுவாசம் அதுதான். நம்பிக்கைனா என்னன்னா, இறைவார்த்தை சொல்லுகிறது, நாம் எதிர்நோக்கி இருப்பவை, அதாவது இன்னைக்கு எனக்கு சுகம் வேண்டும், இன்றைக்கு என் வாழ்க்கை மாறணும், இன்னைக்கு ஆண்டவரை என்ன தொடணும், இந்த நாள்ல நான் அபிஷேகமா நான் இருக்க போறேன், ஆண்டவர் வல்லமையில வாழ போறேன் என்று எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. டிவி வாங்கிட்டு வரதை நீங்க பாத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து சொல்லுவீங்க, டிவி நம்ம வீட்டுக்கு அப்பா வாங்கிட்டாரு, உறுதியா கிடைக்க போகுது, அப்பா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. விசுவாசம். ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டேன், நடக்க போகுது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் வாழ்க்கையை மாத்த போறார். எனவே எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதிதான் நம்பிக்கை. உறுதியா இருங்க. வெற்றி தருபவர் அவர்தான். உங்க வாழ்வினுடைய வெற்றியினுடைய ரகசிய சாவி அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த சாவியை போட்டுதான் அந்த கதவு திறக்கும் என்றார். சாவி அவர்கிட்ட இருக்குதுன்னா அவர்கிட்ட ஜெபிக்கலாமே, அவரிடம் நம்பிக்கையிடம் சொல்லலாமே, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வாழ்க்கையை தைரியமா துவங்கலாமே. இந்த மனிதர்களை, இந்த உலகத்தை, இந்த சூழ்நிலைகளை, இந்த சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவர்களெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பதை விட அவர்களுக்கு நாம் நம்பிக்கையா இருப்போம். ஆனால் அவர்களிடம் நம்புவதை விட நம்ம நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட வைக்கலாமே. அடுத்த வார்த்தை பாருங்க, நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அப்ப நீங்க வந்து சொல்றீங்க, அப்பா டிவி வாங்கிட்டாரு, கொண்டு வந்துட்டு இருக்காரு, யார் பார்த்தது நீங்க மட்டும்தான், ஆனா வீட்டுல இருக்கிறவங்க நம்புறாங்க, அவங்க பார்க்கவே இல்லை, ஆனா நீங்க உறுதியா சொல்றீங்கல்ல, அந்த உறுதியை நம்புவது. கண்ணுக்கு புலப்படாதவை, வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கல, ஆனால் அவர்களும் உறுதி கொள்கிறார்கள், நான் வந்துரும், வீட்டுக்கு டிவி வந்துரும். பெரிய மனவர், நான் சொன்ன மேற்கோள் ஒருவேளை சரி இல்லாமல் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், ஆனால் அதனுடைய ஆழம் என்னவென்றால், உறுதியாயிரு, கிடைச்சிருச்சு நம்பு. அவர் மீட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கல்வாரியில ரத்தம் சிந்தி கொடுத்துட்டார். அதை எப்படி நமதாய் மாற்ற வேண்டும் என்றால் அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அதுதான் நம்பிக்கை. அதான் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், எங்களுக்கு அடையாளம் வேணும் என்னும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தீய தலைமுறைக்கு நான் எவ்வளவு காலம் அடையாளம் காட்டுவேன்? நீங்க கூட நம்பிக்கை இல்லாம வெளியில போகும்போது ஆண்டவர் அதே தான் யோசிப்பார்.
இவர்கள் ஏன் ஒண்ணு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள்? இவருக்காக நான் சிலுவையில வந்திருக்கிறேனே, இவருக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேனே, இவருக்காக என் இன்னுயிரை கொடுத்திருக்கிறேனே, இவர்கள் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள்? எனவே பிரியமான உறவுகளை, உறுதியா இருப்போம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணுங்க? வாழ்க்கையில இன்றைக்கு என்ன நடக்கணும்? உங்க வீட்டுல இன்றைக்கு என்ன மாறணும்? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடக்கணும்? இல்ல நீண்ட நாளாக நீங்க வைத்திருக்கிற கோரிக்கையில எது நிறைவேறணும்? உறுதியா இருங்க, அவர் தருகிறார். அந்த உறுதிக்காக செபிங்க, அந்த விசுவாசத்தை இன்னும் ஆழப்பட செபிங்க. நாள் முழுவதும் வல்லமையை பார்ப்போம். எனவே நம்பிக்கை என்பது உறுதியாய் இருப்பது சாதாரண மக்கள் தாங்க. ஆனால் அவர்கள் இயேசுவிடம் வந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் மேல வச்ச நம்பிக்கையினால அவர்கள் சுகத்தை பெற்றார்கள். ஆனால் படித்தவர்கள், மறைநூல் அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள், ஆனால் அவர்களை இயேசு சாடுகிறார். தீய தலைமுறை அப்படின்னு சொல்றார். மற்றொரு இடத்துல மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 39வது இறை வார்த்தையில விபச்சார தலைமுறையினரே இந்த வார்த்தையை இயேசு சொல்லி சாடுகிறார். ஏனென்றால் அவன் நம்பிக்கை சாதாரண மக்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளையே முழுமையை பிடித்தார்கள். அவர்கள் கதி கடவுளாய் இருந்தது. எனவே கடவுள் வருகிற போது அதன் பலனை அப்படி அனுபவித்தார்கள். 2 மீன் 5 அப்பங்கள் 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஏனென்றால் நம்பிக்கை. ஆனால் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், இந்த ஆண்டவரை படித்தவர்கள், இந்த ஆண்டவர்காய் காத்திருந்தவர்கள், மறைநூல் அறிஞர்கள் அவர்களை பார்த்து இயேசு சாடுகிறார். காரணம் என்ன? நம்பிக்கையற்ற நிலை. அவங்க நம்பிக்கை இருப்பதா நினைத்தார்கள். ஆனால் அடையாளத்துல தான் அவங்க நம்பிக்கை வச்சாங்க. சான்று பார்த்தார்கள். நம்ம கூட சான்று பார்க்க வேண்டாம். அவங்க எனக்கு நடக்கல, எனக்கு இவங்களுக்கு நடந்தது, இந்த இடத்துல அதிசயம் நடந்தது இல்ல. நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் என்னுடைய பலவீனமா இருந்தாலும் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்பிக்கையோடு கேட்டதால அவர் எனக்கு தருவார் என்ற நிலையில இருந்தார். இந்த நாளே அபிஷேகம், இந்த நாளே ஆசீர்வாதம், இந்த நாளே வல்லமை. அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, உறுதியாய் ஜெபிங்க. கிடைக்கும் நம்பிக்கையோடு ஜெபிங்க. இந்த நாள் அபிஷேகம், திங்கட்கிழமை ஆசீர்வாதம், இந்த நாள் வல்லமை, இந்த நாளில் அவர் கிருபையை காண்பீர்கள், இந்த நாளில் அவர் கிருபையை அறுவடை செய்வீர்கள், இந்த நாளில் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். வல்லமையா நெற்கரணியாண்ட நம்மை தாங்குவார், அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் கிருபையால் நாம் வாழ்வோம். நன்றி அப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்வார்களாக. நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறுவடை செய்வார்களாக. கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புறாங்களோ அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அபிஷேகமா மாறுவதாக. நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகள், ஓ அப்பா நற்கருணை ஆண்டவரே, உன் மேல உள்ள நம்பிக்கையில பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. நம்பிக்கை நிமித்தமாய் ஆசீர்வாதங்களை காண்பார்களாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்களோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த தொடுகிறார். ஒரு விண்ணப்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறுகிறது. அவர் பெயரிலே கிருபையை காண்பீர்கள், வல்லமை அறுவடை செய்வீர்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். உறுதியோடு இருக்கிற என் மகனே மகளே, அபிஷேகத்தை அறுவடை செய்வாய். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Have a nice day.